ஒரு ஊரில் 7 பேர் அக்கா தங்கச்சான். ஒரு அண்ணனாம். அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்களாம். இறந்து போகவும் இந்த 7 பேரும் கொஞ்ச நாள் அவங்க புருஷன் எல்லோரும் இறந்துட்டாங்க. 7 பேர் புருஷனும். அப்போ அண்ணன் வீட்டுக்கு வந்து நிற்கிதுவோ. அண்ணனே நாங்கள் குடிசை கட்டிக்கிறேண்ணே தென்னை மரத்தில் அப்படின்னும். சரி போய் கட்டிக்க அப்படின்னு தென்னை மரத்துக்கிட்ட போய் கட்டிக்கிடுச்சுவோ. கட்டிட்டு வேலைக்கு போகுதோ 7 பேரும். போய் பாதி நெல்லை விற்றுட்டு பாதி நெல்லை கொண்டாந்து வீட்டில் ஆக்கி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் ஆகும். சின்ன தங்கச்சிக்கு உடம்பு முடியல. அப்போது வீட்டில் இரு, நாங்கள் போகிறோம் வேலைக்கு. 6 பேரும் போனாங்க. நெல்லை அவிச்சு காய போட்டுவிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்துச்சு சின்ன தங்கச்சி. ஒருத்தன் நெல் இது குரங்க தூக்கிட்டு அங்கேருந்து வரான். வந்து இந்த குரங்க நீ எடுத்துக்க, எனக்கு நெல்லை கொடுன்னு கேட்டான். இது கொடுக்க மாட்டேன்னுச்சு. கடைசியில் அவன் என்ன ஆச்சுட்டான், குரங்க தூக்கி போட்டு நெல்லெல்லாம் அள்ளிட்டு போயிட்டான். அதில் இதை அழுதுகிட்டு என்ன ஆச்சு, குரங்க போய் ஒரு கூடையில் கவுத்துக்கிட்டு உட்காந்துருக்கு. சாயந்தரம் 6 பேரும் வந்து என்ன ஆச்சுங்க இந்த மாதிரி சொல்லவும் போட்டு அடித்தாங்க அந்த குட்டியை. அப்போ இந்த குரங்கு, ஏன்க்கா அடிக்கிறீங்க, நான் சம்பாரித்து கொடுக்க மாட்டேனா அப்படின்னு கேட்டுச்சு. அதில் சரின்ட்டு கூப்பிட்டு வாப்பா உட்காருப்பான்னு சொல்லி தம்பி அப்படின்னு கூப்பிட்டாங்க குரங்க. அதில் வந்துச்சு. போய் அண்ணங்கிட்ட ஒரு நலம் கேளுங்க, நம்ம ஏறு உழுது எப்படி பொழைச்சிக்கலாம் அப்படிங்க. அண்ணங்கிட்ட போய் அதில் அவங்க போய் அண்ணனை ஒரு நிலம் பார்த்து எங்களுக்கு கொடு அப்படிங்கும். உப்பு பூத்த நிலத்தை கொண்டு காமிச்சான், இதில் போட்டுக்கங்கன்னு. அதில் சரின்னு சரி நெல் ஒரு மூட்டை வாங்கிட்டு வா, நம்ம அப்புறம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு குரங்கு சொன்னிச்சு. அதில் போய் அண்ணனே நெல் ஒரு மூட்டை கொடு அப்படிங்கும். அவன் என்னாச்சிட்டான், போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு மூட்டையில் கட்டி இருந்தான்னு கொடுத்துட்டான். கொடுக்கும். அதை போய் இறச்சாக்கா வெறும் பொரியாக வருது. பொறுக்கி இந்த குரங்கு திங்குது. தின்னுட்டு கொஞ்சம் நாள் கழித்து பச்சை பச்சேன்னு நல்லா மலிச்சிச்சு. அப்போ வந்துக்கிட்டு பார்த்து குரங்கு பண்ணுற வேலை தானே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சிட்டான், நம்ம ஏன் இந்த மாதிரி உனக்கு இதெல்லாம் அப்படிங்க, பாவம்னே அக்கா என்ன செய்யுது பாவம் அப்படின்னு. உடனே என்ன செஞ்சிட்டான், வீட்டை கொளுத்தி விட்டான். வீட்டை கொளுத்தி விடுவோம், எல்லாம் வெளியே போய் உட்காந்துக்குச்சுவோம். உட்காந்துக்குவோம். சரி போய் அண்ணங்கிட்ட போய் சாக்கும் மாட்டு வண்டியை வாங்கிட்டு வாக்கா அப்படின்ச்சு. அப்போ சொன்னிச்சு குரங்கு. அதில் சரி அண்ணனை மாட்டு வண்டியும் சாக்கு மூட்டையும் கொடுன்னு. என்னத்துக்கிட்ட இது கேட்குதுன்னு சரின்னு கொடுத்து விட்டான். அந்த சாக்கு மூட்டையில் இந்த சாம்பை வீடு கொளுத்துன சாம்பெல்லாம் அள்ளி போட்டு மூட்டை கட்டி வண்டியில் ஏற்றிக்கிட்டு போகுது. போய் அங்கே போய் லைனாக வண்டி ஒன்று நிப்பாட்டி இருக்குது. ஒரு வண்டியில் பணம் போடுறதுக்காக வண்டி பேங்கில் வந்து மூட்டை மூட்டையாக வச்சுட்டு உட்காந்துட்டு அவன் தூங்கிட்டான். தூங்குவன். இது என்ன ஆச்சு, அந்த மூட்டையெல்லாம் இது எடுத்துக்கிட்டு இந்த மூட்டையெல்லாம் அந்த வண்டியில் வச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்துருச்சு வீட்டுக்கு. வந்து அக்காக்கா போய் அண்ணங்கிட்ட படியை கட்டிட்டு வா, அளந்து போடுவோம் அப்படிங்கும். இங்கேருந்து போய் அண்ணனை படி சத்தை கொடுன்னு. இது என்ன படி கேட்குது ஏன் அப்படின்னு புளியை ஒட்டி போய் அது அளந்து காசை கொட்டுனுச்சா, அதில் புளியில் ஒட்டிக்கிச்சு காசு. பார்த்துட்டு ஏது இதுகளுக்கு இது படி வச்சு அளக்குற வரைக்கும் அப்படின்னு குரங்க கூப்பிட்டு, தம்பி ஏதுப்பா உனக்கு இவ்வளோ காசு? ஆமாண்ணே, நீ குடிசையை கொளுத்தி விட்ட, அதெல்லாம் அள்ளிக்கிட்டு போனேன். அங்கே போன சந்தையில் போகக்குள்ள எல்லோரும் வண்டியாக நிப்பாட்டி இருந்தாங்க. எல்லாம் கறின்னு கேட்டேன். என்ன கறி? நாங்கள் வீடு கொளுத்துன கறின்னு சொன்னேன். ஒரு மூட்டைக்கு ஒரு மூட்டைப்பா அப்படின்னாங்க. சரின்னு ஒரு மூட்டை கறியை கொடுத்து ஒரு மூட்டை காசு கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியா? ஆமாண்ணே, போய் சாம்பலுக்கு இந்த மாதிரினா உன் வீடு விற்றா யானை தலை தண்டி இருக்குது, மாடு தலை தண்டி இருக்குது, ஒரு தூண் உனக்கு நிறையா கிடைக்குமே அப்படின்னு சொல்லவும் எல்லாரையும் வெளியே பொண்டாட்டி பிள்ளைலாம் வெளியே உட்கார வச்சுட்டு வீட்டை கொளுத்தி விட்டான் அண்ணங்காரன். கொளுத்தி விடுவோம். மூட்டையாக சாக்கில் கட்டிட்டு போயிட்டான் விற்கிறதுக்கு. அங்கே போய் கறின்னு விற்கிறான். எல்லாரும் என்ன கறிப்பா? வீடு கொளுத்துன கறி. எல்லாம் போப்பா அப்படின்னு வரட்டி விட்டாங்க. அதோடு விற்காமல் வீட்டில் வந்து இந்த குரங்க பிடிச்சி ஒரு சாக்கில் போட்டு கொண்டு போயிட்டான் கடற்கரை ஓரத்தில் அடித்து சாவடிக்க. அங்கே போய் கடற்கரையில் வச்சுட்டு கம்பு எடுக்க மறந்துட்டான். அதில் வீட்டுக்கு வந்து கம்பு எடுக்க வரவும் ஐயோ எனக்கு வானாமேன்னு சாக்கில் கத்துது குரங்கு. ஆடு ஒருத்தன் மேய்ச்சிக்கிட்டு வந்தான், ஆடு மேய்க்கிற இடையன். என்னப்பா வேணாங்கிற? எனக்கு கல்யாணம் வேணாங்கிறேன். எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கன்னு என்னை அடிக்கிறாரு. கல்யாணமாக வேணாங்கிற? சரி என்னையே சாக்கில் கட்டிடு, நீ வரச்சா அவுத்து விட்டுட்டு என்னை பூந்துக்க அப்படின்னு அதை கட்டி விட்டுருச்சு. கட்டிட்டு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிடுச்சு குரங்கு. அங்கேருந்து வந்த வேகத்தில் போட்டு அடியோன்னு அடிக்கவும் அண்ணன் நான் ஆடு மேய்க்கிற இடையனை கேட்கல விட்டான், தண்ணியில் தூக்கி போட்டுட்டு போய் வீட்டில் அப்படியே கோவமாக உட்காந்துக்கிறான் வீடு இல்லாமல். கொஞ்ச நேரம் கழித்து குரங்கு ஆடு ஓட்டிக்கிட்டு வருது வீட்டுக்கு. அப்போ நினச்சான், என்னடா இப்போ தான் அடித்து தண்ணியில் தூக்கி போட்டோம், ஆடு ஓட்டிக்கிட்டு வருது. குரங்கு போய் இப்போ உனக்கு எப்போ ஏது இவ்வளோ ஆடு அப்படின்னு.
போனேன், நீ தான் அடியோன்னு என்னை அடித்து தண்ணியில் தள்ளி விட்ட. ஆடு மேய்க்கிற இடன்னு கத்துறான், அப்போ கூட விடாம என்னை கொண்டு தண்ணியில் போட்ட. தண்ணி உள்ளே போனால் தங்கம் ஒரு பக்கம், வைரம் ஒரு பக்கம், குமிஞ்சு குமிஞ்சு கிடக்கு தண்ணி உள்ளே. அதில் நீ உனக்கு என்ன வேணுமோ அள்ளிட்டு போன்னு சொன்னாங்க. நான் என்னால் தூக்க முடியாது, கொஞ்சம் ஆடுனாலும் மாடுனாலும் கொடுங்க அப்படிங்க ஓட்டிகிட்டு வாங்க. ஒரு ஆடு மட்டும் ஓட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னிச்சு. அப்போ நீ போன வச்சுக்க, தங்கமும் வைரமும் அள்ளிட்டு வந்துடலாம். அப்படியா அப்படின்னு சரி என்னை அப்படி கட்டி அடித்து போடுன்னு போட்டு சாக்கில் கட்டி அண்ணங்காரனை அடியோன்னு அடித்து தண்ணியில் போட்டுருச்சு. போட்டுட்டு அங்கேருந்து வந்து அக்கா தங்கச்செல்லாம் சந்தோஷமாக இருந்து குரங்காப்பள்ளி பட்டணம்ன்ட்டு அந்த வீடு கட்டி பிரமாதமாக நல்லா இருக்காங்க எல்லோரும். சுந்தரி அம்மா சொன்ன கதை 7 அக்கா தங்கச்சிங்க. அண்ணன் செஞ்ச துரோகத்திலே துன்பம் வந்து சேர்ந்ததம்மா. குரங்கு வந்து காப்பாத்த அண்ணனுக்கு தண்டனையே. குரங்கா புலி பட்டினம், குரங்கா புலி பட்டினம். சுந்தரி அம்மா கதை பாடி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். குரங்கா புலி பட்டினம், குரங்கா புலி பட்டினம். கதை தொடரும்.